நமசிவாயா. இது 2024 கேட்டிருக்க ஒரு JEE கொஸ்டின் என்னென்னா the correct nomenclature of the following compound. ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். நிறைய ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்குது, அப்புறம் அல்டிஹைட் இருக்குது, ஒரு ஆல்கஹால் இருக்குது, அதெல்லாம் இல்லாமல் ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. இப்போ ப்ரையாரிட்டி எந்த ஃபங்க்ஷனல் குரூப் கொடுக்கணும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது 3ல் COH தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த UPSC நேமில் நம்ம லாஸ்ட்டாக ஆயிக் ஆசிட் அப்படின்ற சஃபிக்ஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம். கரெக்டாக. நெக்ஸ்ட்டு என்ன தெரிஞ்சிருக்கணும்? எப்படி நம்பரிங் கொடுக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும். கார்பாக்சிலிக் ஆசிட் கார்பன் தான் நம்ம நம்பர் 1 அப்படின்னு கொடுக்கணும். அப்படி நம்ம நம்பர் கொடுக்க ஆரம்பித்தோன்னா 1 2 3 4 5 6 7. இப்போது செகண்ட் பொசிஷனில் அல்டிஹைட் குரூப் இருக்குது. ஸோ 2 ஃபார்மல் அப்படின்னு நம்ம எழுதணும். ஃபோர்த்து பொசிஷனில் ஹைட்ராக்சில் குரூப் இருக்குது. ஸோ 4 ஹைட்ராக்சி அப்படின்னு எழுதணும். மொத்தம் எத்தனை கார்பன்? 7 கார்பன். ஸோ ஹெப்டா சிஸ்டம். கரெக்டாக. 6th 7th கார்பனுக்கு நடுவில் டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ 6 ஈன் அப்படின்னு வரணும். எந்த இது வந்து நமக்கு மேட்ச் ஆகுதுன்னு செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தோன்னா ஈனல்னு வருது. ஸோ தப்பு. செகண்ட் ஆப்ஷன் ஈனல்னு வருது. தப்பு. தேர்ட் ஆப்ஷன் பார்த்தோன்னா 2 ஃபார்மல் 4 ஹைட்ராக்சி ஹெப்ட் 6 ஈனாயிக் ஆசிட்னு வருது. ஸோ நம்ம எல்லா இதையும் நம்ம அப்ளை பண்ணோன்னா தேர்ட் ஆன்சர் தான் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. எதுக்கு ஒரு முறை ஃபோர்த் ஆன்சர் செக் பண்ணிவிடுவோம். 2 ஃபார்மல் 4 ஹைட்ராக்சி ஹெப்ட் 7 ஈனாயிக் ஆசிட். ரெண்டுக்குமே வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே சேமு எக்ஸப்ட் ஃபார் த பொசிஷன் ஆஃப் டபுள் பாண்ட். இங்கே வந்து 7th பொசிஷனில் டபுள் பாண்ட் இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன மீனிங்? 7th 8th கார்பன் நடுவில் இருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. மொத்தம் 8 கார்பனே இல்லை. ஸோ இந்த ஆன்சர் தப்பு. ஸோ ஆப்ஷன் எது கரெக்டு? ஆப்ஷன் 3 தான் கரெக்டு. அவ்வளோதான். தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா காமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸ்டே கனெக்டட். அன்டில் தென், ஹாப்பி லேர்னிங்.